ஜெர்மனியின் 1881ஆம் ஆண்டுக்கு பின்னர் மிகவும் வெப்பமான கோடை காலத்தை இந்த ஆண்டு சந்தித்துள்ளது. பல வானிலை மையங்களின் வெப்பநிலை 40 பாகை செல்சியஸை தாண்டி பதிவாகியுள்ளதுடன் இரவுகளிலும் வெப்பம் தணியவில்லை. இந்த கடுமையான கோடை வெப்பத்தை தொடர்ந்து பலரும் தற்போது ஒரு விசித்திரமான கேள்வியை பற்றி சிந்திக்க தொடங்கியுள்ளனர். இந்த கோடைக்கு பின்னர் நாம் ஒரு நூற்றாண்டு கண்டிராத கடுமையான குளிர்காலத்தை சந்திக்கும் அபாயம் உள்ளது என்று அச்சம் ஏற்பட்டுள்ளது. இதற்கு காரணம் எல்னினோ எனப்படும் உலகளாவிய காலநிலை நிகழ்வாகும். பசிபிக் பெருங்கடலின் வெப்பநிலையில் ஏற்படும் இந்த மாற்றம் ஆஸ்திரேலியாவில் வறட்சி, தென் அமெரிக்காவில் வெள்ளம் என உலகம் முழுவதும் வானிலை மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. வரவிருக்கும் குளிர்காலத்தில் எல்னினோ மிக தீவிரமாக செயல்படும் என்று நிபுணர்கள் கணிக்கின்றனர். இது உலகளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் குளிர்காலம் எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு அனைவர் மத்தியிலும் அதிகரித்துள்ளது. ஆனால் இந்த எல்னினோ நிகழ்வு ஜெர்மனியின் குளிர்காலத்தை கண்டிப்பாக குளிரடிக்கும் என்பதற்கான உத்தரவாதம் இல்லை என்று நிபுணர்கள் தெளிவுபடுத்துகின்றனர். இதன் தாக்கம் பசிபிக் பெருங்கடலை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிகமாக இருக்குமே தவிர ஜெர்மனியில் அதற்கான நேரடி மற்றும் உறுதியான தாக்கம் குறைவு. பருவநிலை மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் கடுமையான குளிர்காலங்கள் முற்றிலும் மறந்துவிடவில்லை. சரியான திசையில் நிலவும் வளிமண்டல உயர் அழுத்த பகுதி மற்றும் துருவ சூழல் ஆகியவற்றால் சில நாட்களில் திடீரென வடக்கில் இருந்தோ அல்லது கிழக்கில் இருந்தோ கடுமையான குளிர்காற்று வீசக்கூடும். வரவிருக்கும் குளிர்காலத்தில் வாரக்கணக்கில் உறைபனி மற்றும் பனிப்பொழிவு போன்ற ஒரு நூற்றாண்டு கண்டிராத கடுமையான குளிர்காலம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வெறும் 5% மட்டுமே உள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. முடிவாக இந்த ஆண்டு குளிர்காலம் சில ஆச்சரியங்களை தரக்கூடும் என்றாலும் மக்கள் யாரும் அச்சமடைய தேவையில்லை. எல்னினோ ஜெர்மனியில் கடுமையான குளிர்காலத்தை உறுதி செய்யவில்லை என்றாலும் குறுகிய கால தீவிர பனிப்பொழிவுகளை முற்றிலுமாக நிராகரிக்க முடியாது.